அக்டோபர் 13 வந்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு பைக்லேயே போகலான்னு சொல்லிட்டு போனேன். போனதில் எதுவும் பிரச்சனை இல்லை. செம்ம டஸ்ட் அடிச்சது. நான் வந்து ஹெல்மெட் கண்ணாடி வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு போனேன். செம்ம டஸ்ட் அடிச்சது. அதனால் டஸ்ட்டால் தான் கண் ஊற்றுதுன்னு நினச்சி நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்புறம் 4 நாள் கழித்து கண் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் சன்லைட்டில் போய் கண்ணாடியில் உத்து பார்த்தா உள்ளே பார்த்தா ஒரு சின்ன தூசியோ ஏதோ ஒன்று கண்ணில் சொருகிட்டு நிற்குது. அதுவும் அந்த பிளாக்கில் வந்து சொருகிட்டு நிற்குது. எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்க லைட்டில் பார்த்தா தெரில. சன்லைட்டில் பைசன் மூவி புக் பண்ண போகும்போது தான் பார்த்தேன் இப்படி ஒன்று வந்து சொருகி நிற்கிதுன்னே. சரி, உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்லிட்டு அந்த பைசன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போனால் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்னோ டெஸ்ட் எடுத்து கடைசியில் வந்து மேலே போய் டாக்டர் பாருங்கன்னு சொல்லிட்டு 1 hour கழிச்சு அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் என்னென்னவோ பண்ணி அதை எடுத்துட்டாரு. அந்த இதை கூட ஃபோட்டோ போடுறேன். அதனால் சென்னையில் லாங் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா எதனா ஒரு சேஃப்டி கிளாஸோ இல்லைனா அந்த முன்னாடி இருக்க ஹெல்மெட் கண்ணாடியோ போட்டுட்டு போங்க. அந்த ப்ரொசீஜர் முடித்து 10 நிமிஷத்துலேயே போய் பைசன் படத்தை பார்க்க போட்டேன். ஏன்னா டிக்கெட் காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால் போனேன்.